ஏ செல்வி, எங்கடி போற? அவங்க கூட சேர்ந்து நானும் ஸ்டிச் பண்ண போறேன். ஏய், அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா உனக்கு ஏண்டி வேண்டாத வேலை? இன்னைக்கு இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த அவங்களுக்கே இந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்து கம்பெனி பெருசாக்கணும்னு நினைப்பு இருக்கே. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில வேலை செய்யறோம், நமக்கு அந்த பொறுப்பு வேணாம்? நம்மளுக்கு சோறு போற வேலை மேல விசுவாசம் இருந்தா நீங்களும் என் கூட வந்து அந்த தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வேலை செய்ய போற என்ன தடுக்காதீங்க. தங்கச்சி, நானும் தைக்கிறேமா. நான் போறேன், நீ வரதா இருந்தா வா, நான் போறேன். எந்த மிஷின்லமா தைக்கணும்? அந்த மிஷின் எடுத்துக்கோங்க. சரிம்மா. நானும் போறேன். மேடம், நானும் தைக்கிறேன் மேடம். அங்க மிஷின் இருக்கு கப்போ. சரிங்க மேடம். வா, நான் போறேன். வரதா இருந்தா வா. மேடம், நான் தைக்கிறேன் மேடம். மேனுவல் மிஷின்லயே தைக்கிறேன் மேடம். சரிம்மா, அங்க மிஷின். சரிங்க மேடம். நானும் போறேன். மேடம், நானும் தைக்கிறேன் மேடம். சாரி மேடம், நானும் போய் தைக்கிறேன். இவளை ஈஸியா ஆபீஸ விட்டு விரட்டலான்னு பார்த்தா முதல் நாளே கூட்டத்தை சேர்த்துட்டாளே. இப்ப என்ன பண்றது? மாயா, சார், என்ன இது? எல்லாரும் மேனுவல் மிஷின் வச்சு தைச்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல சார், ஃபேக்டரியில பவர் போயிடுச்சு, வர டைம் ஆகும், அதான் மேனுவல் மிஷின்ல ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இபி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பவர் ஏற்பாடு பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். சார், ஓகே. பவரை கட் பண்ணதே நான் தான்டா. உனக்கு பவரை கொண்டு வரணுமா? அபியை எப்படி வெறுப்பேத்துறது? சார் 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 சார், லீவ் கேட்டிருந்தனே சார். லீவா? கல்யாணத்துக்கா? ஆமா சார். லீவ் லெட்டர் கொடுத்தியா? கொடுத்துட்டேன் சரி, சார். நான் மாப்பிள்ளை சொல்லிடுறேன். எத்தனை நாள் லீவ் வேணும்? 2 நாள் சார். 2 நாளா? நீ 1 வாரம் லீவ் எடுத்துக்க. கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் முடியற வரைக்கும் லீவ் எடுத்துக்க. எனக்கு தான் அந்த கர்மம் எல்லாம் ஆக மாட்டேங்குது, உனக்காவது ஆகுதே. சந்தோஷமா இரு. காலி சாப்பாடு கொண்டு வந்திருக்கான், இத வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. தேங்க்யூ சார். என்ன பண்றது? என்ன நடந்தாலும் சஞ்சுவும் அபியும் நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு காட்டிக்க போறது இல்ல. அவளை ஏதாவது பண்ணி வெறுப்பேத்தணுமே. தங்கச்சி, வீட்ல இருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க, வாமா போய் சாப்பிட்டு வந்துருவோம். அண்ணே, வேலை கொஞ்சம் நிறைய இருக்கு, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறம் வரேன். ஏமா, நம்ம வேலை செய்யறதே சாப்பிடுறதுக்கு தான். ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது, வாமா போய் சாப்பிட்டு வந்துடலாம். சரிண்ணா. செல்வி அக்கா, நீங்களும் சாப்பிட்டு வந்துருங்க. சார், சொல்லுங்க மாயா. ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க சார். இன்னைக்கு நானே சமைச்சு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு ஏன் கூடயே சாப்பிடுறீங்களா? இல்ல மாயா, மாமா லஞ்ச் எடுத்துட்டு வர வீட்டுக்கு போயிருக்காரு, நான் அவரு கூட சாப்பிட்டுக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாமே. என்ன இப்படி சொல்றான்? சாப்பிட வரமாட்டான் போல இருக்கே. மாயா, நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. ஐயோ, இவரதுக்கு அபியை கூட்டு வர்றாரு. மாப்ள, மாமா,
தங்கச்சிக்கு நிறைய வேலை இருக்கான், அதனால சீக்கிரம் சாப்பிடணுமா. வா சீக்கிரம் போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஐயோ 3 பேரும் ஒண்ணா சாப்பிடணுமா? சஞ்சு ஏதோ யோசிக்கிறான். அவனை குழப்பறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம். அப்ப நான் வரேன் சார். மாயா ஒரே நிமிஷம். ஒர்க் அவுட் ஆகுது. மாயா கூட லஞ்சு சாப்பிட்றதா சொல்லியிருக்கேன். அதனால கொண்டு வந்த சாப்பாடை நீங்களும் அபியும் சாப்பிடுங்க. மாப்ள, உனக்காக வீட்டுக்கு போய் லஞ்ச் எடுத்துட்டு வந்தா நீ என்ன எப்படி சொல்ற? மாமா நீ லஞ்ச் எடுத்துட்டு வரதான் நான் மறந்துட்டேன் மாமா. அதனால தான் நான் மாயா கூட சாப்பிட்றேன்னு கமிட் பண்ணிட்டேன். என்ன பெரிய கமிட்மெண்ட்? வா மாப்ள போய் சாப்பிடலாம். அண்ணே வேண்டாம் அண்ணே, சஞ்சீவ் சார் தான் சொல்றாருல்ல, விடுங்க. இல்லம்மா, சொன்னா கேளுங்கண்ணே, வாங்க. நம்ம எப்படியோ இவங்க 3 பேரையும் ஒன்னா சாப்பிட விடாம தடுத்தாச்சு. தங்கச்சி. அண்ணே லஞ்ச் கொடுங்க, நான் ஸ்டாஃப்ஸோட போய் உட்காந்து சாப்பிடுறேன். தங்கச்சி, நீ இந்த கம்பெனியோட ஓனர், மாப்பிள்ளையோட ஒய்ஃப். நீ எதுக்குமா ஸ்டாஃப் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடணும்? அண்ணே அது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் தெரியாதுல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நானும் இந்த கம்பெனில ஒரு ஸ்டாஃப் தான். லஞ்சு கொடுங்க அண்ணே, கொடுங்க அண்ணே. சரி இந்தா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த மூஞ்சிலி தான். எலி மருந்து வச்சு கொல்லணும். வா தங்கச்சி, என்ன லேட்டு? ஒன்னும் இல்ல, உட்காரு. ம். தங்கச்சி. என்னண்ணே நீங்களும் இங்க வந்துட்டீங்க? தங்கச்சி, நான் மட்டும் எதுக்கு அங்க தனியா உட்காந்து சாப்பிடணும்? நானும் உங்களோட சேர்ந்து சாப்பிடுறேன். சரி உட்காருங்க. கொண்டாமா. குடுமா குடுமா. தங்கச்சி முட்டை எடுத்துக்கோமா. ஐயோ வேண்டாம்க்கா. பரவாயில்ல எடுத்துக்கோ. ஐயோ எடுத்துக்கோ. தேங்க்ஸ்க்கா. அக்கா என்ன கருவாட்டு குழம்பா? வாசம் நல்லா தூக்கலா இருக்கு. ஐயோ கிச்சன் என்ன இவ்ளோ மோசமா இருக்கு. டின்னர் வேற ரெடி பண்ணணுமே. சட்னி வேற அரைக்கணுமே.
ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு, இன்னும் சமையல் முடியலையே. ஷூச்ச. எல்லாரும் சாப்பிட வாங்க. அபி இங்க வந்து படுத்திருக்கா? அசந்து தூங்குறியா அபி? ஆபீஸ்ல அவ்வளவு வேலையா? ஆபீஸ்லயும் அவ்வளவு வேலை பார்த்துட்டு இங்க வீட்ல வந்து வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்ல? நானும் கொஞ்சம் உதவி பண்ணிருக்கணும். நீ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நான் தான் வீட்டை பாத்துருக்கணும். என்ன பண்றது? நீ எந்த வேலையும் பார்க்காதன்னு சொல்லிட்ட, அதான் பண்ணல. அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தூங்கலையா? சத்தம் போடாத, இரு வர. ஏன்க்கா? என்ன என்னக்கா கத்துற? என் மருமக தூங்குறா. ஓ, தங்கச்சி தூங்குதா? சரி சரி சரி. டேய், நீ போய் பாயும் தலானி எடுத்துட்டு வா போ. சரிக்கா. அக்கா, மாமா தூங்கிட்டார்ல? ஏய், அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டாரு, போய் எடுத்துட்டு வா போடா. என்னக்கா, மாமா என்ன போய் திட்டுவாரா? என்னக்கா நீ? அக்கா தூங்கிட்டார்ல? தூங்கிட்டாரா, போ. அப்போ சரிக்கா. கொடு. கொடு. அதையும் கொடு.
என்னக்கா பண்ணிட்டு இருக்க? நீ ரூம்ல போய் தூங்கு, நான் தூங்க போறேன். என் மருமகளை ஹால்ல தனியா படுக்க வச்சுட்டு நான் போய் ரூம்ல படுக்கணுமா? நான் இங்கதான் படுக்க போறேன், நீ போய் படுப்போ. அப்படிங்கிற? ம். சரி போ. டேய், நீ எதுக்குடா இங்க படுக்கிற? நீ உன் மருமகளுக்காக தரையில படுக்கிற, நான் என் தங்கச்சிக்காக இங்க தூங்க கூடாதா? நான் இங்கதான் தூங்க போறேன். ம், படு. என்ன மாமா அப்படியே இங்கே சாஞ்சிட்டாரு? ஐயோ, அம்மாவும் இங்கே தான் படுத்திருக்காங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஓ, அபிக்காகவா? எல்லாரும் கூட ஒன்னா தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு நாமளும் இவங்க கூட ஹால்ல தூங்கிட வேண்டியதான். எங்க தூங்கிட்டு இருக்காங்க? அத்தை, என்னத்த எல்லாரும் இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? அதுவாமா, நீ அசதியில படுத்து தூங்கிட்டு இருந்தியா? அதான் தனியா தூங்குறேன்னு உனக்கு துணையா நான் படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையும் வந்து படுத்துக்கிட்டான். சந்தோஷ் இவன் எப்ப இங்க வந்து படுத்தான்னு தெரியலையே. சரி பாப்போம். சரிங்க அத்தை, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். டே காளி, சந்தோஷ் எந்திரிங்க, டைம் ஆகுது. அப்பாடா, வந்துட்டாளா? குளிக்க வரும்போது ட்ரெஸ்ஸும் டவலும் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் டவல் எடுக்க மறந்துட்டா? ஐயோ, அசிங்கமா போயிடுமே. மறந்தா தானே, பார்த்துக்கலாம். குளிக்க போறதுக்கு முன்னாடி துண்டு டிஷர்ட் மறக்கல, எடுத்துக்கிட்டேன்.